ஹலோ ஹாய், நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழியில் வர ஆருத்ரா தரிசனம், திரு மாங்கல்யம், திரு மஞ்சனம், திரு கல்யாண தரிசனம் கார தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க போகும்போது என்ட்ரன்ஸில். அப்புறம் போக போக கூட்டங்கள் அவ்வளவா இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் முதற்கண் விநாயகனை வழிபட்டு மணி அப்படியே அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு கடவுளாக நாங்கள் வழிபட்டு கொண்டு போனோம். பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட்டோம். வீரபக்தரர் அவரையும் வழிபட்டு அப்படியே சுற்றிட்டே வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் வரும் பொழுது அப்படியே கோபுரத்தையும் சுற்றி வந்து கொண்டு இருந்தோம். பால தண்டாயுதபாணி முருகர் அவர்களையும் வழிபட்டு விட்டு அப்படியே நாங்கள் மறுபடியும் வண்டி மரம் அங்கே இருக்குது, வண்டி மரத்தையும் வழிபட்டு விட்டு அப்படியே நாங்கள் வந்தோம். கடைசியாக நாங்கள் வரும்போது மாலைகள் நிறைய பூஜைகளுக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீ அபிராமி அம்மன் அவங்களையும் வழிபட்டு விட்டு நாங்கள் வந்துட்டோம். கடைசியாக ஆருத்ர தரிசனம் எங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நவகிரகங்கள் கடைசியாக நாங்கள் சுற்றி வந்தோங்க. நீங்களும் இந்த மாதிரி நவகிரகங்களை சுற்றி வாங்க. சூரிய பகவானையும் நாங்கள் வழிபட்டு விட்டு, சந்திர பகவானையும் வழிபட்டு விட்டு, கடைசியாக நாங்கள் கொடிமரம் அதையும் வழிபட்டு விட்டு, பால விநாயகர் அவரையும் வழிபட்டு விட்டு, அகதீஸ்வரர் சன்னதியும் வழிபட்டு விட்டு அப்படியே நாங்கள் கொண்டிருக்கும் போது சண்டீஸ்வரர் அவர்களையும் வழிபட்டு விட்டு நாங்கள் அப்படியே சாப்பாடுக்காக போகலான்னு பார்க்கும்போது சரியான கூட்டம். கோயிலில் என்னடா கூட்டம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு பிரசாதம் கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.